யோவான் சுவிசேஷம் 1:51 விதமாய் சொல்கிறது. சீக்கிரம் வாசிப்போம். பின்னு இயேசு அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். எதற்காக ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறாரு. நாம் ஜெபிக்கிறோம். தேவதூதர்கள் ஜெபத்தை எடுத்துட்டு மேல என்ன செய்யறாங்க? ஏறுகிறார்கள். கர்த்தர் பதிலை வாங்கி கொண்டு கீழே என்ன செய்கிறார்கள்? இறங்குகிறார்கள். இந்த சிஸ்டம் இப்படிதான் வேலை செய்கிறது. கவனம். இதெல்லாம் கடைசி காலங்களிலே கர்த்தர் கொடுக்கிற வெளிப்படுத்தல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கம் இல்லை. ஆகவே தேவதூதர்கள் அருமையானவர்களே ஜெபத்தில் தீவிரமாய் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். வேதம் திட்டமாய் போதிக்கிறது. இப்ப இந்த தேவதூதன் காத சாட்சி நம்ம ஜெபத்தை கேட்கணும். அதை தூக்கிட்டு போனோம் மேல. அவன் எதுக்கு காதை சாய்ப்பானோ அதை மாத்திரம் தான் நீ செய்யணும், பேசணும். கவனம். நீ ஜோமன போறதுக்கு முன்னாடி அவசரமா போய் ஜோமன போகாத, ஓடாத, நின்று என் பிரச்சனைக்கு பதில் என்னன்னு சொல்லி புஸ்தகத்தில் என்ன செய்ய கண்டுபிடி.